தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது பரம தகப்பனிடம் வாருங்கள், நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போவேன் என்று சொல்லி லூக்கா 15:18 வாசிக்கிறோம். ராபர்ட் ராபின்சன் என்பவர் ஒரு நல்ல கிறிஸ்துவ மனிதராக இருந்தார். கிறிஸ்துவின் அன்பை குறித்தும் பாவிகளை ஏற்றுக்கொள்ளும் இரக்கத்தை குறித்தும் அநேக கவிதைகளை எழுதி பிரசுரம் செய்து வந்தார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் கிறிஸ்துவின் அன்பை விட்டு அவர் சந்தேகப்பட ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாகவே கிறிஸ்து விட்டு விலகி சென்றார். நிமித்தமாக அவர் தவறான பாதையில் எடுத்து வைக்கும் முதல் அடி அப்பாதையிலே நாம் தொடர்ந்து செல்ல ஆயத்தம் செய்வதாகும் என்று சொல்லும் உண்மை போல ராபின்சன் கிறிஸ்து விட்டு வெகு தூரமாக விலகி சென்று விட்டார். ஒரு நாள் அவர் ரயிலில் பிரயாணம் செய்து கொண்டிருந்த பொழுது இவருக்கு அருகில் அமர்ந்திருந்த ஒரு பெண் தான் வாசித்து கொண்டிருந்த கவிதை அந்த பெண்மணிக்கு விளங்கவில்லையாம். அதனால் அதை சற்று விலக்கி தர முடியுமா என்று இவரிடம் கேட்டார். ராபின்சன் கவிதையை வாங்கி பார்த்தபோது மிகுந்த ஆச்சரியம் என்னவென்றால், அது இவர் அநேக ஆண்டுக்கு முன்பு எழுதின ஆண்டவரே நான் தூரமாய் அலைந்து திரிந்தேன் என்பதை உணர்கின்ற கவிதையாகும். அதை விலக்கி கொண்டிருந்த போதே அதன் சத்தியம் இவருடைய உள்ளத்தில் கிரியை செய்தது. அன்று அவர் எழுதிய கவிதை இன்று தன் வாழ்க்கையை இயேசுவுக்கு மீண்டும் ஒப்பு கொடுத்து நல்ல ஒரு கிறிஸ்துவனாக வாழ்ந்தார். ஒருவேளை இந்த காலை தியானத்தை கேட்கும் நீங்கள் இயேசுவை விட்டு தூரமாக விலகி சென்றிருக்கலாம். அலைந்து திரியும் உங்களை அவர் ஒரு அன்பான தகப்பனைப் போல கருணைவிட்டு அழைக்கிறார். இப்போதே நீங்கள் இருக்கும் இடத்திலே தன் தலை கவிழ்ந்து நான் அலைந்து திரிந்தேன் என்பதை உணர்கிறேன், ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று ஜெயிப்பீர்களா? அவர் உங்களை நிச்சயமாக ஏற்றுக்கொண்டு இரட்சிப்பின் சந்தோஷத்தை மீண்டும் தருவார். அவர் தம்முடைய அன்பான தகப்பனாக இருக்கிறபடியால் தம்மிடம் வருகிற ஒருவரையும் அவர் புறம்பே தருவதில்லை. என் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, அந்த பரம தகப்பன் வாருங்கள் என்று அழைக்கிறார். என் பிதாவினால் ஆசிரியக்கப்பட்ட பிள்ளைகளை உள்ளே வாருங்கள் என்று சொல்லி ஒரு அறைகுவலை இந்த காலைவெளியே விடுவிக்கிறார். நீங்கள் அவருடைய சமூகத்தில் வருவீர்களா? அவருடைய அன்பை ஏற்றுக்கொள்வீங்களா? தேவனுடைய அன்பு இலவசமானது, அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். தேவன் உங்களை அழைக்கிறார். தேவன் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் இந்த காலை வேலையை ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.